எல்லோருக்கும் ஈருலக பாக்கியங்களையும். அன்பானவர்களே, சங்கியார்களே, கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹலாலான உணவு விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா 2வது வசனத்தில் ஹலாலுடைய உணவை மீட்டி 2 இடங்களில் சொல்லியிருக்கிறான். சூரத்துன் நஹ்லில், சூரா இன்னும் பல சூரா உட்கொள்வதின் அவசியத்தை அல்லாஹ் 168வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், சமூகமே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மேன்கைண்ட், இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, சாப்பிடுவதற்கு இவ்வளவு விடயங்களை தந்திருக்கிறேன், அவைகளில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட தந்த ஆரோக்கியமான தய்யிபான மனமான நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள் தந்திருக்கிறான். அன்பானவர்கள், ஹலாலான உணவு சாப்பிட வேண்டும் என்பது யாருடைய கட்டளையும் கிடையாது. எந்த உணவுகளை அல்லாஹ் படைத்தானோ அந்த படைக்கக்கூடிய ஹாலிக், உணவை உருவாக்கியவன், உணவுக்கு சொந்தக்காரன் சொல்கிறான், நான் படைத்திருக்கக்கூடிய உணவுகளில் சில உணவுகள் இருக்கிறது, அது நமக்கு உட்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சூரா பக்ராவில் சொல்லியதை போன்றே அதை 2 வசனங்களை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடியவர்களே என்று அல்லாஹுவை நம்பியிருக்கக்கூடிய முஃமின்களை குறிப்பாக்கி சொல்கிறான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் நல்லவைகளை உங்களுடைய உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் இப்படியும் சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, அல்லாஹ்வுடைய இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல், ரிசாலத் கொடுக்கப்பட்டவர்களே, நபிமார்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி, நீங்கள் குலு மினத் தய்யிபாத்தி, மனமானவைகளை ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்லமல்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த 3 வசனத்துக்கும் ஒரு நீண்ட விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இருந்தாலும் கடைசி ஓதிய வசனம் சொல்கிறது, யா அய்யுஹர் ருசுல், அடுத்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான உணவு எவ்வளவு முக்கியத்துவம் என்றால், நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் உணவாக எடுக்கக்கூடிய, சம்பாத்தியம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவைகள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். யாருடைய கொடுக்கல் வாங்கல்கள், யாருடைய டிரான்சாக்ஷன், யாருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் ஹலாலான முறையில் அமையவில்லையோ, யாருடைய உணவுடைய பழக்க வழக்கங்கள், சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஹலாலானதாக அமையவில்லையோ, அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அதான் அன்பானவர்களை, நிறைய அமல் செய்கிறோம், நிறையவே அமல் செய்கிறோம், அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதரவோடு செய்கிறோம். ஆனால் அது அல்லாஹ் அதற்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறான். எந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை பாருங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன், ஒரு மனிதர், யுதீலு ஸஃபர், ஒரு நீண்ட தூர பயணம் செய்கிறார், அக்பர், முடிகள் எல்லாம் தூசி படிந்து பரட்டையாக இருக்கிறது, ஆடை எல்லாம் மூத்தையாக இருக்கிறது, ஒரு நீண்ட பயணம், சிரமத்தோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிர்கதியான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய துஆவை கையேந்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் நீண்ட தூரம் பயணம் செய்து களைப்போடு ஆடைகள் தூசி படிந்து தலை பரட்டையாக உள்ள நிலைமையில் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கிறார். யா ரப் யா ரப், அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை சொல்கிறார்.
ஆனால் அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராமுன் வமல்பஸுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன். அவர் சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, அவருடைய குடிபானங்கள் ஹராமாக இருக்கிறது, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு கூடிய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள். அதனால் அன்பானவர்களே, ஹராம் இருந்து, ஹராமான தொழில்களிலிருந்து, ஹராமான கொடுக்கல் வாங்கலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது ஒரு அடிப்படையான மார்க்கத்துடைய கடமையாக இருக்கிறது. இதை சொல்ற நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். சாப்பிட்டு இருக்கிறோம், ஹராத்துக்கு பக்கம் கூட நாங்க போகாத நபர்கள் எப்படி நாங்க ஹராம் சாப்பிடுவோம் என்று யோசிக்கலாம். சாதாரண ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இந்த கேள்வியை ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் கேட்டால் உண்மையில் யதார்த்தம். ஏனென்றால் இலங்கையில் திறந்த பொருளாதார திட்டம் வருவதற்கு முன்னால் நம்முடைய ஊரில் நாம் செய்த பொருட்கள், நாம் செய்த மரக்கறி வகைகள், நாம் செய்த பல வகைகளை கொண்டு நாம் உணவை சாப்பிட்டு வந்தோம். ஆனால் அன்பானவர்களே, ஒரு சில காலங்களுக்கு முன்னால் இலங்கையுடைய திறந்த பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னால் நிறைய பதார்த்தங்கள், சேர்மானங்கள், உணவை தயாரிப்பதற்கு தேவையான பதார்த்தங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அன்பானவர்கள், இலங்கை என்பது சாதாரண ஒரு சிறிய ஒரு நாடு. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவாக எவைகள் எல்லாம் உட்கொள்கிறோமோ அவைகளில் 99% உணவுகளை தயாரிப்பதற்கான சேர்மானங்கள், இன்கிரீடியன்ஸ் அல்லது ரா மெட்டீரியல்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய பிரதான மூலப்பொருட்கள், அந்த பிரதான மூலப்பொருட்களுக்கு துணையாக பாவிக்கப்படக்கூடிய சேர்மானங்கள், அதற்கு துணையாக பாவிக்கப்படக்கூடிய பதார்த்தங்கள், இவைகள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு சேர்க்கப்பட்டு ஒரு ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்டாக, ஒரு இறுதி பொருளாக நம்முடைய கரங்களுக்கு வந்து அவைகளை செய்யக்கூடிய அரிசியை சொல்லவில்லை. போய் இன்ஸ்டன்ட் ஃபுட் தயார் என்று சொல்லுவோம், ரெடி டு ட்ரிங்க், அது அதை வாங்கி நாம் குடித்துக் கொள்கிறோம். RTS ரெடி டு சர்வ், அது தயார் செய்யப்பட்டு அது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்படியா நிறைய உணவுகள் வந்து இருக்கிறது. முந்தி நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு செய்ய வேண்டும் என்றால் பொருட்களை கொண்டு வந்து அதை ஊற வைத்து அரைத்து, நம்முடைய வீட்டில் அம்மி, உரல், உலக்கை போன்ற பல பழைய உபகரணங்கள் இருந்தது, அவைகள் அரைத்து அதன் மூலம் சில உணவுகளை செய்து வந்தோம். ஆனால் அதே உணவு முறைகள் இன்று மாற்றம் பெற்றிருக்கிறது. இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ், இன்ஸ்டன்ட் பராட்டா என்ற இன்ஸ்டன்ட் உடனடியாக என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை சேர்ந்த எத்தனையோ பொருட்கள் தயார் செய்யப்பட்டு அந்த பொருட்கள் நம்முடைய உணவாக இன்று நம்முடைய டேபிள்கள், உணவுடைய தோற்றம் மாறுவதால் உணவுடைய ஹலாலுடைய தன்மை மாறுவது கிடையாது. நம்முடைய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் நாம் இறைச்சி வாங்கினோம், அந்த இறைச்சியை காய வைத்து நாம் சாப்பிட்டு வந்தோம். இறைச்சியை காய வைப்பதனால் இறைச்சியுடைய ஹலாலுடைய தன்மை நீங்கிவிட மாட்டாது. ஆனால் அன்பானவர்களே, இன்றே அந்த நிலைமைகள் மாறி நம்மை அறியாமலேயே நம்முடைய உணவுக்குள்ளால் இறைச்சி என்ற நேரடியான பொருள் சேர்க்கப்படாமல் அது வேறு முறையில் ப்ரோசஸ். உதாரணத்துக்கு ஒன்று விளங்குவதற்காக சோயா என்ற ஒரு உணவு பல வீடுகளில் சமைக்கப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவு சோயா. முன்னொரு காலத்தில் சோயாவை கடையில் போய் 500 கிராம் 1 கிலோ என்று பல்காக ஒரு வாங்கி நம்முடைய வீட்டில் சமைத்து வந்தோம். ஆனால் இன்று சோயா பார்பக்யூ ஃப்ளேவர் மாட்டிறைச்சி சுவை ஊட்டப்பட்ட பக்கெட்டுக்குள்ளால் ஒரு சின்ன ஒரு பக்கெட் இருக்கிறது. சுமார் 20-22 பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு நிறத்தை தக்க வைத்துக் கொள்ள உணவுடைய நிற
சோயாவில் சேர்த்து சாப்பிடுகிறோம். நம்முடைய இந்த கடைசி ஒரு 20 வருடைய உணவு நூடுல்ஸ் என்பது சாதாரணமான ஒரு உணவு. அல்லது அதை பல்காக கடையில் போய் வாங்கலாம். கொதித்து வரக்கூடிய நூடுல்ஸ் என்று பார்பக்யூ ஃப்ளேவர் ஏராளமான சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட நூடுல்ஸை போன்று கிடையாது. அன்பான பட்டியல் பொருட்களை பட்டியலிட்டு சொல்லலாம். நம்முடைய உணவு கலாச்சாரம் மாறி இருக்கிறது. சற்று பாருங்கள், சுமார் 10 வருடங்களுக்கு முன்னால் நாம் உணவை நம்முடைய வீட்டிலே தான் பெரும்பாலும் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் நம்முடைய பஜாரை எடுத்துக்கொண்டால் பல வகையான உணவு நிறுவனங்கள், உணவு விடுதிகள், உணவை நமக்கு முன்வைக்கக்கூடிய எத்தனையோ பெயர்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள் வந்திருக்கிறது. சமீப காலமாக நகர்ப்புறங்களில் ஸ்ட்ரீட் ஃபுட், வீதியோர உணவு, சூப்பர் மார்க்கெட்டுடைய கீழ்ப்பகுதியில் ஃபுட் கோர்ட், பல வகையான அவர்களுடைய நாட்டுடைய உணவை முன்வைக்கக்கூடிய பல வகையான நேரம் அங்க போய் சாப்பிட்டு வருகிறோம். அது என்ன உணவுகள் அங்க வைக்க இருக்கிறது, யாரால் இவைகள் அறுக்கப்பட்டிருக்கிறது என்ற யோசனை. நம்ம ஊர்ல உள்ள இறைச்சி கடை இருக்குது, வாங்கினோம் சாப்பிட்டோம், பிரச்சனை கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் இங்க யாரும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று பெயர் அறுத்து நமக்கு நம்பிக்கையோடு தரக்கூடியவர்கள். அதில் பொது செய்யப்பட்டு உணவாக நம்முடைய கடைக்கு வருகிறது, நம்முடைய மார்க்கெட்டில் இருக்கிறது, கடைக்கு வருகிறது. பவுடர் உணவுடைய தயாரிப்புடைய துறையில் யாரெல்லாம் சொல்வார்கள் ஃப்ளேவர் என்ஹான்ஸ், அந்த உணவுடைய சுவையை கூட்டி கொடு பவுடர், ஸ்டாக் பவுடர், சூப் கட்டி என்று சில வேளை நாம் சொல்லலாம். அன்பானவர்களே, அது வெறுமனே சூப் கட்டி என்று நாம் நினைத்தால் அது மரக்கறியை அவித்து அதனை மூலம் பெறப்பட்ட ஒரு சூப் கட்டி கிடையாது. சிக்கன் ஸ்டாக் பவுடர் என்றால் அது கோழி சேர்க்கப்பட்டிருக்கிறது. கோழியை எடுத்து கோழியை அவித்து அதன் மூலம் பவுடர் ஆக்கப்பட்டு அந்த சூப் கட்டியில் அந்த கோழி பவுடர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மாமிச விடயத்தில், ஹலால் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. அன்பானவர்களை, நாம் எந்த ஒரு மாமிசத்தையும் ஹலால் என்று தெரியாமல் சாப்பிடுவது கிடையாது. கடையில் போய் கேட்கிறோம், மிக ஹலால் தமாத்தையான்னு கேட்கிறோம், இது ஹலாலாக இருக்குதா என்று ஏதாவது சந்தேகம் வந்தால் கேட்கிறோம். மாமிசத்துக்கு கேட்கக்கூடிய கேள்வியை நாம் அந்த சூப் கட்டியில் பார்ப்பது கிடையாது. சூப் கட்டியிலும் அதே கோழியை அவித்து பெறப்பட்ட அந்த பொருட்கள் போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், இப்படி நாம் சொல்வதாக இருந்தால் நிறைய நம்முடைய இந்த ஃபுட் கல்ச்சர் மாறி இருக்கு. ஆனால் இன்று நோன்பு திறப்பதும் ஒரு சில விதமான சர்வதேச மகாநாடுகள், உள்நாட்டு மகாநாடுகள், வைபவங்கள், இது போன்ற நிகழ்வுகள் உணவு பரிமாறப்படுகிறது. இது எந்த உணவு, எங்க தயாரி, கவனம் தேவை. ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பியவர் கண்டதையெல்லாம் நான் எதை சாப்பிடுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எதை எல்லா எடுத்த எடுப்பில் எல்லா அவர்களுடைய அழகான ஒரு வழிமுறை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழம் இருக்கும், எடுத்து யோசிப்பாங்க, சாப்பிடுவோமா? பெரும்பாலும் சதகாவுடைய, அதாவது ஜகாத்துடைய பேரி
அடக்கமான பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்கு வந்து ஏதாவது சின்ன புள்ளதான சாப்பிட்டு போகட்டுமே, இல்ல அவர்களுக்கும் அந்த ஜக்காத்துடைய ஒரு பேணுதல் பக்குவம் ஒன்று இருந்தது. கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பாடு உணவுகள் நிறையவே வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது, வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அன்பானவர்கள், என்ன முன்னால் உள்ள காலம் போன்ற கட்டக்கால் என்று சொல்லுவோம், 4 கால் என்று சொல்லும். காரணம், காரணம் நமக்கு தெரியாது. அன்பானவர்கள், அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய என்ற விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது, செத்தவைகள், வத்தம் இரத்தம், வலஹ்முல் ஹின்சீரி, பன்றியுடைய மாமிசம், பன்றியுடைய பாகங்கள், பன்றியோடு சம்பந்தப்பட்டவைகள், அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாமல் ஏனைய விக்கிரகங்கள் சிலைகளுக்கு பேர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள். அன்பானவர்கள், இப்போ எல்லாருக்கும் யோசனை வரலாம், நாங்கள்லாம் அதை சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் எங்கே சாப்பிட்டு இருக்கிறோம்? பன்றியை சாப்பிட்டது கிடையாது, இங்கே அறுப்பதே கிடையாது, நம்முடைய பகுதிகளில் கிடையவே கிடையாது, அது வேற பகுதிகளில் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். அன்பானவர்கள், உண்மையான செய்தி அவ்வாறு தான். நாம் நேரடியாக மாமிசத்தை சாப்பிடுவது கிடையாது. ஆனால் ஒரு பன்றியுடைய அந்த பிராணியிலிருந்து பெறப்படக்கூடிய பதார்த்தங்கள் எப்படி நம்முடைய உணவுக்குள் இன்று வருகிறது என்பதை நானும் நீங்களும் அறிய வேண்டிய ஒரு தேவை. நானும் நீங்களும் சாப்பிடுவதற்கு அருவருப்பென்று என்பதை ஓரளவு தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வீட்டில் போய் மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சம்டைம் நம்முடைய பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம். சரி, நாங்கள் வாங்குறது கிடையாது, அமைத்து தருவார்கள். சிலவேளை அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த தகவல் நம்மை அறியாமல் சில சந்தேகமான உணவுகள் நம்முடைய டேபிள்களில் வந்து விடலாம். அன்பானவர்களே, நேரத்தின் சுருக்கத்தை கருதி மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பன்றி என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய சில பிரதானமான பகுதிகள் நம்முடைய உணவுள் கலக்கப்படலாம், இருக்கலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பன்றியுடைய கொழுப்பு, பன்றியுடைய முடி, பன்றியுடைய தோல், பன்றியுடைய எலும்பு, பன்றியுடைய குடல் பாகங்கள், இது போன்ற பல பகுதிகளிலிருந்து பெறப்படக்கூடிய பதார்த்தங்கள் நம்முடைய உணவில் கலக்கப்பட்டு வருகிறது, அது சேர்க்கப்பட்டு வருகிறது. இப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம். பன்றியுடைய கொழுப்பு என்று எடுத்துக்கொள்ள அன்பானவர்களே, கொழுப்பு லாட் என்று சொல்வார்கள். பன்றியுடைய கொழுப்புக்கு லாட், பன்றி கொழுப்பு. அது பன்றி கொழுப்பு, பிக் ஃபேட் என்று இருக்காது, அது பேரில் லாட் என்று இருக்கும், அல்லது அனிமல் ஃபேட் என்று இருக்கும், அல்லது அனிமல் ஷார்ட்னிங் என்ற பெயர்களில் இருக்கும், மிருக கொழுப்பு என்று இருக்கும். பொதுவாக ஆட்டுடைய கொழுப்பை விட, மாட்டுடைய கொழுப்பை விட வெளிநாடுகளில் இந்த இறக்குமதிக்கு மலிவாக இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு கொழுப்பாக மிருக கொழுப்புகளில் பன்றி கொழுப்பு இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், இந்த இலங்கை திருநாட்டில், இந்த நாடு நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த நாட்டில் நமக்கு தேங்காய் வளம் இருக்கிறது, தேங்காய் எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால இறக்குமதி செய்யப்படக்கூடிய மாஜரி அது தாவர கொழுப்பெடுத்து பெறப்படக்கூடிய அது மாஜரின் என்ற பெயரில் தாவர வகைகள், பான், பனிஷ், பிஸ்கட், சாக்லேட்ஸ் இது போன்ற பொருட்களில் சேர்க்கப்படலாம்.
ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் பான், பனிஸ், சாக்லேட் கூடிய மாஜரன் வகைகள் நாம் அறிந்தவரை பெரும்பாலும் தாவர கொழுப்பை அடிப்படையாக. அன்பானவர்களே, இதை சற்று கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சற்று சரியாகவே விளங்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் உணவுகளை கட்டியாக்குவதற்கு. நேரடியாக யாரும் உட்கொள்வது கிடையாது. பன்றியுடைய உணவுப் பொருட்களை தயார் செய்வதற்காக வேண்டி பாவிக்கப்படுகிறது. சில இனிப்பு வகைகள் இருக்கிறது, ஜுஜுப்ஸ் என்று சொல்கிறோம். மாஷ் பிரதானமான பொருள் ஜெலட்டின் என்பதுதான் பிரதானமான பொருள். ஜெலட்டின் பொருட்களை தயார் செய்கிறார்கள். அங்கிருந்து தயார் அது மாட்டிலிருந்து பெறப்பட்டிருந்தால், ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட மாட்டுடைய தோல் எலும்பு ஒரு ஜெலட்டினாக இருக்கும். அந்த ஜெலட்டின் மூலம் தயார் செய்யப்படக்கூடிய உற்பத்தி பொருட்கள் ஹலால். நாம் சாப்பிடக்கூடிய மாஷ்மெலோஸில், நாம் சாப்பிடக்கூடிய ஜுஜுப்ஸில் உணவாக போகும். அன்பானவர்களே, யோகட் இருக்கிறது. ட்ரிங்கிங் யோகட், இந்த பானங்களில், இந்த பொருட்களில் செய்கிறது. கட்டாயம் ஒரு பொருளை, யோகட் என்ற ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ட்ரிங்கிங் யோகட் ஒரு பாவனை மிக தேவையான ஒரு பொருள். ஜெலட்டின் இல்லாமல் அந்த பொருட்களை தயாரிக்க முடியும். ஜெலட்டின் போட்டு இருக்குது, என்ன போட்டு இருக்கிறாங்க என்ற அறிவு நமக்கு. சாப்பிடுகிறோம், பால் தானே. சில பொருட்கள் இருக்கு, தயிர் செக்கிரி. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தால் செக்கிரி என்ற ஒரு பொருள் இருக்குது. அது பார்ப்பது இப்படிய நாட்டுடைய ரெகுலேஷன் படிக்க பாவிக்க முடியாது. ஆனால் செக்கிரி என்ற பொருள் இருக்குது. அந்த செக்கிரியில் ஜெலட்டின் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய பெருநாள் நாட்கள், விசேடமான நாட்கள், சந்தோஷமான நாட்கள், விருந்தாளிகள் வீட்டுக்கு வரக்கூடிய நாட்களில் அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு இனிப்பு பண்டங்களை செய்து வைக்கிறோம். கன்ஃபெக்ஷனரி ஐட்டம் செய்து வைக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு பொருள் ஜெலி ப்ராடக்ட்ஸ். கவனமாக இருங்கள். ஜெலி, அந்த ஜெலி கிறிஸ்டல்ஸ் என்று சொல்வோம். அந்த ஜெலியை வீட்டில் பெண்கள் காய்த்து பலவிதமான இனிப்பு பண்டங்களை செய்வார்கள். ஜெலி கிறிஸ்டல்ஸ். அன்பானவர்களே, அது அடிப்படை பொருள் ஜெலட்டின் தான். அதுக்கு ஜெலட்டினுக்கு கலரையும் சுவையூட்டிகளையும் சேர்த்து விட்டால் அது ஒரு ஜெலி ப்ராடக்டாக மாறிவிடும். பலவிதமான பொருட்கள், அது பலவிதமான வடிவங்களில் வீடுகளில் தயார். நம்முடைய வயிற்றுக்குள் பன்றியுடைய ஜெலட்டின், அது பன்றியுடைய ஒரு பகுதி. உணவுடைய விஷயத்தில் ஒரு கவனம் தேவை. முன்னைய காலங்களில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று உணவுகளை வாங்கி சாப்பிடுகிறோம். நம்முடைய காலடிக்கு உணவு வரக்கூடிய உணவுகள் வருகிறது. பண்ணி அதை பொறிச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த போட்டு தருவார்கள். ஆனால் கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி பொறித்து தரக்கூடிய ஒரு உணவு, அதுக்கெல்லாம் சுவையை ஊட்டப்பட்ட கிழங்கு பொரியல், பாபக்யூ ஃப்ளேவர். பாபக்யூன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாப்பிடக்கூடிய உணவு என்று தெரியும். ஆனால் பாபக்யூ ஃப்ளேவர்
பொரியல் என்னவாக இருக்கும்? அன்பானவர்களே, உணவை நிறமூட்ட, உணவை சுவையூட்ட, உணவை பாதுகாக்க, தண்ணியில் கரைக்க முடியாத பொருள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, கெட்டியாக இருப்பதற்கு இது போன்ற பல உணவு தொழில்நுட்ப தேவைகளுக்காக வேண்டி பாவிக்கப்படுகிறது. அதனால் அன்பானவர்களே, சற்று கவனம் தேவை என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக ஒரு சில உணவு வகைகளை சொல்லியிருக்கிறேன். யோசிக்கலாம், இவைகள் எப்படிதான் நம்முடைய சமூகம் ஹலாலை பார்த்து சாப்பிடுவது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம். அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. இப்பொழுது இலங்கைக்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பால் வகைகள், சிறுவர்கள் குடிக்கக்கூடிய பால் மாக்கள், நம்முடைய வாலிபர்கள் நாங்கெல்லாம் ஜவானாக இருக்கோம், நம்முடைய கலக்கக்கூடாது என்ற சிந்தனையில் உலமாக்கள், துறை நிபுணர்கள், இது போன்ற பல சமூக கவலை உள்ளவர்கள் இதிலிருந்து பாதுகாக்க மக்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை உருவாக்கினார்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு மார்க்கெட்ல போனால் எங்கே பொருட்கள் நம்முடைய உணவுகளில் கலப்பதற்கு தடை என்பதுதான் அதனுடைய ஒரு பின்னணியாக இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, ரொம்ப பணிவாக கேட்கிறோம், ஊரில் இருக்கிறோம், ஊரிலிருந்து வெளியே நாட்டு பயணங்கள், இப்படி பல இடங்களில் நமக்கு உணவுகள் தரப்படுகிறது. உணவு இல்லாமல் விரும்பி சாப்பிடக்கூடியவன், ஆனால் அந்த உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். இதில் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் உமூருன் முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ் வமன் ஹலால் என்பது தெளிவானது, ஹராம் என்பது தெளிவானது. ஹராம் தான், இது ஹலால் என்றால் ஹலால் தான். சில விடயங்கள் இருக்கிறது, வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத் லா யஅலம். கூடிய இந்த வார்த்தையை சொல்கிறேன், கவனமாக மனதில் பதிவு. கவனமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் இத்தக ஃபகத் இஸ்தபரஅ லிதீனிஹி வஇர்திஹி. யார் சந்தேகமானதை தவிர்த்து பாதுகாத்துக் கொண்டார். இப்படி யாரும் யோசிச்சா, சந்தேகம் தானே, ஹராம் கிடையாது, ஹராம் இல்லையே, ஹராம் இல்லையே என்று யாரெல்லாம் சந்தேகத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வார்களோ, வமன் வகஅ ஃபி ஷுபஹாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவையும் சொன்னார்கள், வகஅ ஃபில் ஹராம், யார் சந்தேகம் 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 என்று போய் சந்தேகத்திலே இருப்பார்களோ, வகஅ ஃபில் ஹராம், ஹராத்ல நுழைந்துடுவார். அவர் யாரை போல தெரியுமா? கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா, ஒரு மேய்க்கக்கூடியவர். அந்த மேய்ப்பு பிராணியை வேலிக்கு பக்கத்தில் கொண்டு போய் மேய வைத்தால் அந்த பிராணி அந்த போர்டருக்குள்ளால், அந்த வேலிக்குள்ளால் சாப்பிட்டு மற்றவருடைய வேலிக்கு போய் சாப்பிடுவது போன்று அவர் டவுட், சுபஹா, சந்தேகம் சந்தேகம் என்று ஹராத்தில் போய் விழுந்து விடுவார். கர்ராஇ யர்ஆ ஹிமா யூஷிகு ஐ யர்தஅ ஃபீ, அவர் ஹராத்தில் போய் விழுந்து விடுவார். அதனால் அன்பானவர்களே, சாப்பிடுவதற்கு முன்னால் பேணுதலை எடுத்துக்கொள்வோம், பக்குவமாக இருப்போம். எதை சாப்பிடுகிறோம் என்பதை பார்த்து கொள்வோம். சாப்பிடுவதற்கு பின்னால் யோசிப்பதை விட சாப்பிடுவதற்கு முன்னால், நான் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம், நான் சாப்பிடக்கூடிய சாக்லேட், நான் சாப்பிடக்கூடிய மாமிசம் சம்பந்தப்பட்ட உணவுகள், நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் மாமிசத்தோடு, இது போன்ற பல உணவுகள், பல பெயர்களில் இருக்கக்கூடிய உணவுகள், அவைகளை சாப்பிட்டு விட்டு யோசிக்காமல் சாப்பிடுவதற்கு முன்னால் இதனுடைய ஹலால் தன்மை என்ன, இது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, இது ஏதும் பார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு கவனம் தேவை என்பதை ஹுத்பாவுடைய முடிவுரையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நாம் ஹலாலை விளங்கி ஹலாலை சரியாக எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக.
யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக வந்திருக்கிறார்களோ உடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிடியா அல்லாஹ், உடைய தங்குமிடங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவாக ஆக்கிடியா அல்லாஹ். آخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله علي ذات عظيم صفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز الحلم وسيل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء يميم الإحسان سريع الحساب شديد العقاب أليم العذاب عزيز السلطان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم بالبدعة فإن البدعة تهدي المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. عباد الله، بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآية والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله المبدئ المعيد الغني الحميد ذي العفو الواسع والعقاب الشديد. من هداه فهو السعيد السديد، ومن أضله فهو الطريد البعيد، ومن أرشده إلى سبيل النجاة ووفقه فهو الرشيد كل رشيد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين محسنون. وقال تعالى أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قال نبينا عليه الصلاة والسلام: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضوان الله تعالى عليهم أجمعين، وفاطمة سيدة نساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر الباس وذه مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب دعوات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم اكتب الأمن والسلامة في العباد والبلاد برحمتك يا أرحم الراحمين. اللهم آمنا في